Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. தல்லாக்குளம் எலும்பு ரோஸ்ட், மார்க்கெட் மட்டன் நெஞ்சு சாப்ஸ், சிம்மக்கல் வெங்காய குடல், விளக்கு தூண் ஜிகர்தண்டான்னு மதுரை உணவுகளை சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. நல்ல வெரைட்டியா ருசியா சாப்பிடலாம். முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. முக்கியமா அஜித் அவர்களுடைய ஃபேன்ஸ் எல்லாருக்குமே தொடர்ந்து பல அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நேத்து ஜிவி பிரகாஷ் அவர்கள் ஓஜி சம்பவம் ஸ்டார்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. நிறைய பேரால அதை பார்த்து ரொம்ப ஹாப்பியா அந்த டைம்ல இருந்தே இப்போ வரைக்கும் செலிப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் சிங்கிள் வரப்போகுதுன்னு தொடர்ந்து பல விஷயங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம். இன்னைக்கு மார்ச் 10 கிட்ட ஆயிடுச்சு. இன்னும் கரெக்டா ஒரு 31 நாள் தான் இருக்கு. கூடிய சீக்கிரம் நம்ம எல்லாருமே குட் பேட் அக்லி படத்தை தியேட்டர்ல ரசிக்க போறோம், கொண்டாட போறோம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுதான் இன்னும் கரெக்டாக ஒரு மாதம் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி தான் நேரம்லாம் பயங்கரமான செலிப்ரேஷனாக இருக்கும். இன்றைக்கி காலையில் இருந்திருக்கும். அதான் போட்டால் ப்ரொடியூசரு வர ஏப்ரல் 10 தரமான சம்பவம் எல்லோரும் தயாராகுங்க அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு ப்ரொடியூசரோ இல்லை மைத்ரி மூவிஸ் தான் ப்ரொடியூசர், இங்கே இருக்க டிஸ்ட்ரிபியூட்டர், அதுக்கப்புறம் அஜித் சாரோட மேனேஜர், இந்த மாதிரி யாருமே இந்த படத்துக்கு ப்ரொமோட் பண்ண தேவையே இல்லை, ப்ரொமோஷனுக்கு வரவும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜிவி மொத்தமாக தாங்கிட்டு இருக்காரு ஒவ்வொரு விஷயங்களும். அவர் சொல்றதா நடந்துகிட்டும் இருக்கு. அவர் நான் பயங்கரமான ஒரு ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு. அது டீசர்ல நம்ம பார்த்துருந்தோம். சிங்கிள்லையுமே தரமான சம்பவம் இருக்கு, ஓஜி சம்பவம் அப்படின்லாம் போட்டு தெரிக்க விடலாம் அப்படின்லாம் போட்டிருந்தாரு. அவர் அவ்வளோ தூரம் எவ்வளோ என்ஜாய் பண்ணியிருப்பாரு பாருங்களேன். நிறைய படங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு. விஜய் படங்களுக்கு, தனுஷுக்கு, பெரிய நடிகர்கள் எல்லாருக்குமே ஒர்க் பண்ணிட்டாரு. ஆனா இந்த ஒரு ப்ராஜெக்ட் அவருக்கு எவ்வளவு ஸ்பெஷலா இருக்கு அப்படின்றது அவர் போடக்கூடிய ட்வீட்லயே தெரியுது. நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு ஏகே 18 வருஷம் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட. அதுக்கப்புறம் இந்த காம்போ இணையறாங்க. அஜித் சார் கூட ஒர்க் பண்றாரு ஜிவி அவர்கள் அப்படின்றப்போ பார்த்து செதுக்கி இருக்கிறாரு அப்படின்னு தான் நம்மளுக்கு தெரிய வருது. அனிருத்தா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஜிப்ரான் கூட ஏகே கூட இணைஞ்சிட்டாரு. அவருக்கு எப்பவுமே ஃபேவரட் அப்படின்னா ஏகே அப்படின்னா கூட யுவன் இருப்பார். எப்படி சிலம்பரசன் அப்படின்னா யுவன் இருப்பாங்களோ அந்த மாதிரி ஏகேனா யுவன் இருப்பாங்க. அந்த ஒரு காம்போ இல்லையே, நடக்கலையே அப்படின்னு வருத்தமா இருக்கிற இந்த நேரத்துல புதுசா ஆட் பண்றாரு. ஏகே பண்றது கிடையாது. இது ப்ரொடியூசர் எடுக்கக்கூடிய டிசிஷன் தான். குறிப்பா இந்த படத்துல ஜிவி தான் வேணும்னு ஆதிக் விருப்பப்பட்டதாகவும், டிஎஸ்பி சைட்ல இருந்து சமரசம் எல்லாம் பேசி ஓகே ஜிவியே பண்ணட்டும் அப்படின்னு முடிவெடுத்ததாகவும். ஸோ இந்த படத்துக்கு ஜிவி உள்ள வந்ததுல இருந்து அவர் அவ்வளவு மெனக்கெட்டு இருக்காரு. ஒரு பக்கம் நடிக்கிறாரு, ஒரு பக்கம் இசையமைக்கிறாரு, ஒரு பக்கம் ப்ரொடியூஸ் பண்றாரு. இருந்தாலும் இந்த ப்ராஜெக்ட்ல அவர் முழு எஃபர்ட்டையும் போட்டு, இத்தனை நாளா அந்த எக்ஸாமுக்கு படிப்பாங்களா அந்த மாதிரி நான் இவ்வளவு வருஷமா படிச்சதை இந்த படத்துல நான் இறக்குறேன் அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் நிறைய படங்கள் வெற்றிமாறன் கூட அந்த வாடிவாசல்லாம் இன்னும் அதுக்கு அடுத்த லெவல்ல எதிர்பார்க்கும். ஏன்னா வெற்றிமாறனோட இவர் மெனக்கெடவே வேணும். அவங்க 2 பேரும் உட்காந்தாலும் ஒரு வைப் அது அப்படியே கிரியேட் ஆகி, அது மியூசிக்கா கன்வெர்ட் ஆகி வா அசுரா அந்த மாதிரி ஒன்று கிரியேட் ஆயிடும். ஆனா இந்த ரசிகர்கள்னு வரும்பொழுது எல்லாருக்குமே ஒரு பெரிய பொறுப்பு இருக்குல்ல, அதை உணர்ந்திருக்காரு ஜிவி. ஸோ அதுதான் அந்த ஓஜி சம்பவம் நினைக்கிறேன். இதுதான் ரியல் ஜிவியோட ஓஜியா இருக்க போகுது. ஸோ அந்த மாதிரி ஒரு சம்பவத்துக்கு நீங்களா தயாரா இருங்க அப்படின்ட்டு இருக்காரு. ப்ரொடியூசர், டிஸ்ட்ரிபியூட்டர் யாருமே, மறுபடியும் சொல்றேன், யாருமே ட்வீட் போடாதீங்க. ஜிவி பார்த்துப்பாரு. ஏகே ஃபேன்ஸ் பயங்கரமா ஜிவியை செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கரெக்டா ஒரு மாசம் இருக்கு. இன்னும் சிங்கிள் இருக்கு, அதுக்கு அடுத்தடுத்த பாடல்கள் இருக்கு. கிட்டத்தட்ட 3 பாடல்கள் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டோம். ட்ரெய்லர் இருக்கு. ஸோ அதனால 10ஆம் தேதிக்கு முன்னாடி நிறைய பண்டிகையை செலிப்ரேட் பண்ண போறோம். 10ஆம் தேதி தான் இந்த ரியல் பண்டிகையா இருக்க போகுது. இப்போ லோகேஷோட டைரக்ஷன்ல சூப்பர் ஸ்டார் அவர்கள் கூலி படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தோட ஷூட்டிங் ஷெட்யூலுமே இன்னும் ஒரு 10 நாள் 15 நாள் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில வர மார்ச் 14ஆம் தேதி அன்னைக்கு இந்த படத்தோட டீசரை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து பல தகவல்களையுமே சோஷியல் மீடியாஸ்ல அதிகமா பார்க்க முடியுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இதை சொல்லிடணும். இப்போ இந்த ஜெயிலர் 2 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு பூஜையை போட்டு முதல் நாள் படப்பிடிப்பு அப்படின்லாம் சன் பிக்சர்ஸே அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா சூப்பர் ஸ்டார் அப்படின்றப்போ ப்ரொடியூசரா அவங்க தான் இருப்பாங்க அப்படின்ற எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இன்னைக்கு ஜெயிலர் 2 ஏன் இவ்வளவு சீக்கிரம் தொடங்குது அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்கும் பொழுது, கூலி படம் முழுமையா முடிஞ்சிருச்சு. ஸோ அதுல மீதி எல்லாம் எடிட்டிங் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பேலன்ஸ் இருக்குனால சீக்கிரமா டீசருக்கு ரெடியாக போகுது. இப்போ என்னன்னா இந்த ஜெயிலர் 2 தான் எல்லாருமே திரும்பி பார்க்க வகையில, ஆச்சரியம் பண்ண வகையில 15 நாட்கள் சென்னையில செட் ஒர்க்லாம் போட்டு முடிச்சிட்டாங்க. 15 நாள் தொடர்ந்து சூப்பர் ஸ்டாரோட சீக்வன்ஸ் எல்லாம் எடுக்க போறதா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஏன் இந்த 15 நாள் அப்படின்னா, இந்த 15 நாள் பிரேக்கே விடாம ஜெயிலர் 2 கொடுத்துருக்காரு சூப்பர் ஸ்டார் அவர்கள். அந்த பக்கம் லோக்கி உங்களுக்கு போதுமா, எல்லாமே முடிஞ்சிங்களா, அப்படி ஏதாவது விஷயங்கள் இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்கள் எடுக்கிறதா இருந்தால் என்னை யூஸ் பண்ணிக்கங்க. 15 நாள் நான் ஜெயிலர் 2 முடிச்சுட்டு வரேன் அப்படின்ட்டு ரொம்ப அழகா சூப்பர் ஸ்டார் அவர்கள் சொல்லியிருக்காங்க.
நம்ம இதை பத்தி ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஒரு இடத்துல கூட பிரஸ் பீப்புள் ஒரு கேள்வி கேட்கும் பொழுது என்ன அப்படின்னு ஒரு லுக் ஒன்று விடுவாரு. அதை அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் செலிப்ரேட் பண்றாங்க, எடுத்து போட்டு பாத்தீங்களா இதுதான் ரியல் வில்லனிசம் அப்படின்ட்டு. ஏன்னா சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து அவரு செம்ம மூட்ல இருப்பாருங்க. அவர் என்ன வைப்ல இருக்காருன்னு யாருமே ஜட்ஜ் பண்ண முடியாது. ஆனா ஒரு கேள்வி கேட்கிறப்போ அவர் டக்குன்னு ட்ரிகர் ஆன மாதிரி தெரிஞ்சு. ஆனா அங்க கேட்டிருக்காங்க எத்தனை நாள் படப்பிடிப்பு அப்படின்னு. ரஜினி அவர்களே சொல்லிருக்காங்க 15 நாள் இங்க ஷூட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழகா கேரவான் போயிட்டாரு. 15 நாட்கள் சூப்பர் ஸ்டார் அவர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய காட்சிகள் படப்பிடிக்கப்பட போறாங்க. நெல்சன் ரொம்ப உற்சாகமா இருக்காரு. எவ்வளவு நாள் அவர் வந்து இல்ல எவ்வளவு வருஷங்கள் அவர் வந்து நிப்பாட்டி வைக்கிறது. ஜெயிலரோட சக்சஸ்க்கு அப்புறம் அவர் எந்த படமும் கமிட் பண்ணிக்கல. ஒரு படம் மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணாங்க, அதுதான் பிளடி பக்கர். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு ஏது பண்ணிட்டு இருக்காருன்னு பார்க்கப்போ தெலுங்குல அவருக்கு மிகப்பெரிய சம்பளம் கொடுத்து மிகப்பெரிய ஒரு ஹீரோ வந்து இயக்குங்க அப்படின்னு ரெடியா இருக்காங்க தெலுங்கு இண்டஸ்ட்ரி. ஹிந்தி சொல்லவே வேணாம், அவர் அங்க போனாலும் அவங்க நோ சொல்ல மாட்டாங்க. ஆனா தெலுங்குல அவர் அடுத்த ப்ராஜெக்ட் பண்ண போறது கிட்டத்தட்ட உறுதியாயிருக்கு. இது டிலே ஆகிட்டே போயிருந்துச்சுன்னா அதுவும் கொஞ்சம் லேட் ஆயிரும் அப்படின்னா சன் பிக்சர்ஸ் பாக்குற வரைக்கும் பார்த்துட்டு தம்பி போது லோக்கி உங்களுக்கு தலைவர் அவர்கள் ரொம்ப நாள் கொடுத்துட்டாங்க, ஸோ அடுத்து ஜெயிலர் 2வும் ஸ்டார்ட் பண்ணிடலாம் தான் இது தொடங்கியிருக்காங்க. சிவராஜ்குமார் அவர்கள்ட்டையும் 15 நாட்கள் கால் ஷீட் வாங்கியிருக்காங்க. இல்ல நம்ம என்ன சொல்றாங்கன்னா இந்த 15 நாள் ரஜினியோட போர்ஷன்ஸ் மட்டும் தான் எடுக்கிறதா சொன்னாங்க. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் சிவராஜ்குமார் போர்ஷன்ஸ் இருக்க போகிறதாகவும் அவருமே உறுதிப்படுத்திருக்காரு. ஆமா ஜெயிலர் 2ல நான் இருக்கேன் அப்படின்ட்டு. இதை தவிர இன்னும் பெரிய பெரிய தலைக்கட்டுல உள்ள இருக்க போறாங்க. லால் கண்டிப்பா இருப்பாங்க. ஏன்னா சிவராஜ்குமார் அந்த கண்டினியூட்டில சிவராஜ்குமார் உள்ள இருக்காங்க, லால் உள்ள இருக்க போறாருல தெரிஞ்சாலுமே கூட எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு காம்போ. இது எப்போ நடக்கும் அப்படின்னா தெலுங்கு இண்டஸ்ட்ரியில இருந்து பாலையா என்னைக்கு இறங்க போறாரு, சிரஞ்சீவி என்ன போர்ஷன்ல இருக்க போறாரு அப்படின்னா இந்த 2 பேருமே கிட்டத்தட்ட இருக்கிறத உறுதி செஞ்சிருக்காங்க. இந்தியில இருந்தும் பெரிய ஆட்கள் உள்ள வரதாகவும் சொல்றாங்க. ஆனா பாலையாவும் ரஜினி அவர்களும் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரேம் 2 பேரும் ஆன் ஸ்கிரீன்ல பார்த்து செலிப்ரேட் பண்றதுக்காக தெலுங்கு ஆடியன்ஸும் சரி தமிழ் ஆடியன்ஸும் சரி எப்பவுமே ரெடியா இருப்பாங்க. இந்த படத்துக்காக ரொம்ப ஈகரா வெயிட் பண்ண போறாங்க. அதான் சொல்றேன், படம் இன்னைக்குதான் துவங்கியிருக்காங்க. எப்ப பாலையா வருவாங்க நிறைய பேர் கீழே கமெண்ட்ஸ், எப்ப இணைய போறாங்க அப்போ எப்படி பாருங்களேன். ஏன்னா சமீபத்துல பாலையாவோட படம் பயங்கரமா போட்டுச்சு, கிட்டத்தட்ட ஜெயிலர் மாதிரியே இருந்துச்சு. ரஜினி அவர்கள் அப்படியே படம் இந்த ஜெயிலர் படத்தை ரீமேக் பண்ண மாதிரியே இருந்துச்சு. செம்ம மாசா இருக்கு. இதே சன் பிக்சர்ஸோட ப்ரொடக்ஷன்ல தான் அடுத்தது அல்லு அர்ஜுன் அவர்கள் ஒரு படம் பண்ண போறாரு. அட்லி தான் அதை டைரக்ட் பண்ண போறாருன்ட்டு தொடர்ந்து பல விஷயங்களுமே சோஷியல் மீடியாஸ்ல பார்க்க முடியுது. இதுல புதுசா என்ன ஒரு அப்டேட் அப்படின்னா சிவகார்த்திகேயன் அவர்கள் இந்த படத்துல அல்லு அர்ஜுன் அவர்களுக்கு வில்லனா நடிக்க போகிறதா ஒரு சில தகவல்கள் காலையில இருந்து ரொம்ப வைரலாக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இது அதுதான் ஏதாவது ஒண்ணு கிளப்பி போடணும். இல்ல நேத்து நான் 2 நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு கேமியோல நான் பார்த்தேன். கேமியோல இருந்து மாறி ஃபுல் படத்துக்கு வரப்போறாங்க நேத்து. இன்னைக்குல இருந்து வில்லன் அப்படின்ற ஒரு விஷயம் தான். சிவகார்த்திகேயனோட படத்துல ஆர்யா அவர்கள் வில்லனா நடிக்கிறதாவும் தகவல் வந்துகிட்டு இருந்துச்சு. மலையாள இயக்குனர் வந்து இயக்கக்கூடிய ஒரு படத்துல வந்து எஸ்கே வச்சு இயக்கக்கூடிய படத்துல ஆர்யா அவர்களை வில்லனா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. இப்போ போய்கிட்டு இருக்க பராசக்தியில ரவி மோகன் இருந்துகிட்டு இருக்காரு. இன்னும் அடுத்தடுத்த படங்களை அவரோட கிராஃப் எப்படி போய்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல அவர் போய் வில்லனா பண்ணுவாருன்னா அவர் வந்த நாள்லயே வந்து வில்லனா பண்ணது கிடையாது. இப்ப வில்லனா பண்ணாருன்னா இப்பதான் ஒரு இடத்துல போய் அப்படியே ஜம்முன்னு உட்காந்துருக்காருங்க. ஒரு அல்லு அர்ஜுன் அட்லி மிகப்பெரிய ப்ராஜெக்ட் மிகப்பெரிய பட்ஜெட் அப்படின்னாலுமே கூட அந்த தப்பை எஸ்கே அவர்கள் பண்ண மாட்டாங்க. அட்லியும் அது கேட்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. அட்லியோட ஷார்ட் பிலிம்ல சிவகார்த்திகேயன் பண்ணியிருப்பாரு. நீங்க எல்லாம் பிளாஷ்பேக் எடுத்து பாத்தீங்கன்னா முதல்ல சிவகார்த்திகேயனை நடிக்க வச்சது அட்லி அவர்கள் தான். அட்லிக்கு வாய்ப்பு கொடுத்ததும் எஸ்கே தான் அப்படி எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஷார்ட் பிலிம் அப்போ ஒரு கான்ஃபிடென்ட் வேணும்ல. அவர் அப்ப விஜய் அந்த சமயத்துலதான் வந்து ஒரு ஷார்ட் பிலிம் பண்ணாங்க. அது ரொம்ப அழகாவும் இருக்கும். அதுக்கப்புறம் எப்ப இவங்க இணைவாங்க, அப்புறம் தெரிய பண்றாரு, ராஜாராணி பண்றாரு. இந்த பக்கம் இவரோட வளர்ச்சியும் எஸ்கேவோட வளர்ச்சியும் பயங்கரமா போய்கிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல எஸ்கே வந்து அட்லியை பார்த்து பெருமைப்பட்டு இருந்தாரு. டக்குன்னு இப்படி திரும்பினா அட்லி எஸ்கே பார்த்து பெருமைப்படுறாங்க. இவரோட டைரக்ஷன்ல ஜவான் வந்து 1000 கோடி அடிச்சது அட்லியோட இயக்கத்துல. இவர் எப்ப பண்ணாலும் அண்ணனுக்கு நான் தான் பண்ணுவேன்னு விஜய் அவர்கள் எப்ப அழைச்சாலும் வரக்கூடிய இடத்துல அவர் இருந்தார். அப்பேற்பட்ட இயக்குனர் எஸ்கே வந்து வில்லனுக்கா கண்டிப்பா அப்ரோச் பண்ண மாட்டாங்க. சன் பிக்சர்ஸ் தயாரிக்கக்கூடிய படத்துல அட்லி இயக்கக்கூடிய படத்துல கேமியோ வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. அல்லு அர்ஜுன் படத்துல எஸ்கே அவர்கள் கேமியோ வருவாங்க. ஏன் இந்த கட்டாயம் அப்படின்னா இந்த ஃபார்முலான்னு ஒண்ணு இருக்கு. தமிழ் இண்டஸ்ட்ரியில் என்ன பண்ணிட்டாங்கன்னா நெல்சனும் லோகேஷும் ஒரு ஃபார்முலா கொண்டு வந்துட்டாங்க. மல்டி ஸ்டார்ஸ் வந்து ஒரு இருக்கணும், அது வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற விஷயம். இது எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இப்போ அல்லு அர்ஜுன் என்ன நினைக்கிறாரு, இது அவரோட படத்துலயும் அது நடக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஃபகத் ஃபசிலும் அல்லு அர்ஜுன் மட்டுமே இருந்து புஷ்பா 2 1800 கோடிக்கு மேல வசூல் வர வச்சிட்டாங்க. என்னதான் அது தமிழ் இயக்குனர் இயக்கக்கூடிய படமா இருந்தாலுமே கூட தெலுங்கு படமா தான் இருக்க போகுது, டைரக்ட் தெலுங்கு படமா தான் இருக்க போகுது. தமிழ் ஆடியன்ஸ் எப்படி கவர் பண்றது அப்படின்னா இங்க இருக்கிற பெரிய ஸ்டாரை கேமியோ அழைக்கணும். யார் கேமியோக்கு அழைச்சா யார் வருவா, பெரிய ஆளாவும் இருக்கணும்,
அல்லர்ஜினோட படத்துலயும் ஓகே சொல்ல வைக்கணும் அப்படின்னா எஸ்கே வந்து இப்ப அந்த இடத்துலயும் இருக்காரு. அவர் எப்பவுமே ஃப்ரெண்ட்லியாவும் இருப்பாரு. அவர் அந்த ரெஸ்பெக்ட் அப்படின்றது என்னைக்குமே மாறாது, எவ்வளவு பெரிய இடத்துக்கு போனாலுமே. ஸோ அதனால ஒரு கேமியோக்காக அவர்கிட்ட பேசப்பட்டிருக்கு அப்படின்றதுமே கூட உறுதிப்படுத்தல. இனிமேட்டு வர நாட்கள்ல தான் தெரியும். சன் பிக்சர்ஸோட தயாரிப்புல அட்லியோட இயக்கத்துல அல்லு அர்ஜுன் படம் பண்றது கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு. ஆனா எஸ்கே பண்றாரா அப்படின்றத இன்னும் கேள்விக்குறியா தான் இருக்கு. அதை நம்ம இனி வர நாட்களை பார்ப்போம்.